தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விடுமுறை இருந்தது. சனி, ஞாயிறு நாளை தீபாவளி கொண்டாட உள்ளனர். திங்கள் மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த 4 நாளை வந்து சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக தான் கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து அதிக அளவு வந்து சொந்த ஊரான தென் மாவட்டம் பகுதிகளுக்கு வந்து சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு தான் மக்கள் அதிக அளவு தங்களுடைய காரில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில கடந்த 2 தினங்கள்ல தற்போது வரை, அதாவது கடந்த 2 தினங்கள் தற்போது 8 மணி வரை பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை வந்து 1,15,450 பேர் 450 வாகனங்கள் வந்து, அதாவது 1,15,450 வாகனங்கள் தான் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கடந்து சொந்த ஊருக்கு மக்கள் வந்து சென்றிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போதும் வாகனங்கள் வந்து அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி பார்த்தோன்னா அதாவது கடந்த 2 தினங்களாக கார் தான் அதிக அளவுக்கு, அதாவது இந்த 1,15,450 வாகனங்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90,000 வாகனங்கள் வந்து கார் தான் அதிகமா வந்து சென்றிருக்கிறாங்க. இன்று வந்து அந்த காரின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்துள்ளதாக சொல்லலாம். ஏன்னா இன்று வந்து இந்த ஆம்னி பேருந்து, தனியார் பேருந்து தான் அதிக அளவுக்கு வந்து சென்று கொண்டிருப்பதாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் தெரிவித்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஆண்டு தீபாவளியின் போது வந்து மொத்தமாகவே, அதாவது கடந்த ஆண்டு வந்து 31/10/2024 அன்று தீபாவளி நடைபெற்றது. அதற்கு முன்னதாக 2 தினங்களுக்கு முன்பாக 29/10/2024 அன்று வந்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை பார்த்தீங்கன்னா 39,960 வாகனங்கள் கடந்து சென்றிருந்தாங்க. அதற்கு மறுநாள் 30/10/2024 அன்று 49,776 வாகனங்களும், தீபாவளி அன்று, அதாவது கடந்த ஆண்டு தீபாவளி 30/10/2025 அன்று வந்து பார்த்தீங்கன்னா 22,431 வாகனங்கள் என மொத்தமாகவே 1,12,167 வாகனங்கள் தான் அந்த 3 தினங்கள்ல வந்து சென்றிருந்தாங்க. ஆனா இன்று பார்த்தீங்கன்னா 2 தினங்கள்ல தற்போது வரை பார்த்தீங்கன்னா அதாவது 1,15,450 வாகனம். இது வந்து கடந்த ஆண்டை விட தற்போது, அதாவது 2 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சுமார் 3,000 வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தீபாவளி நாளைக்கு தான் வர உள்ளது. அதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மக்கள் அதிக அளவே தங்களுடைய தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில இங்க வந்து ஒரு 3 இடங்கள்ல வந்து மேம்பால பணியும் நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய பாப்பனப்பட்டு, விழுப்புரம் புறவழிச்சாலை, இருவேல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக வந்து அங்கு மேம்பால பணி நடைபெற்று வருகிறது.